அக்குரண புலுகுகத்தனையில் அமைய பெற்றிருக்கிற பெரிய ஒரு கல், அதுக்குள்ளுக்கு இடைக்கிட சின்ன சின்ன கல்லாலான கட்குகைகள். மேலே அப்படியே ஃபுல்லாக கான்கிரீட் போட்ட மாதிரி ஒரு கல்லால் சூழப்பட்ட ஒரு குகை ஒன்றுக்கும் உள்ளுக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கல்லிடாக டாப். இந்த இடத்துலேருந்து அக்குரண புலுகுகத்தனையோட நியாயமான வியூவையும் பார்த்து கொள்ளலாம். நாங்கள் இப்போ நிற்கிற இந்த இடம் அக்குரண புலுகுகத்தனையில் அமையப்பெற்றிருக்கிற ஒரு இடம். வித்தியாசமான ஒரு இடம். பார்த்தா விலங்கும் பெரிய கல் உண்டு. இங்கே நிறைய வித்தியாசமான அம்சங்கள் காணப்படுது. அப்படின்னு சொன்னால் நிறைய பழைய விஷயங்கள், இந்த கல்லுக்கு நிறைய வரலாறுகள் அப்படின்னு சொல்லி நிறைய புது புது அற்புதமான விஷயங்கள் காணப்படுது. அதை பார்க்க தான் இங்கே வந்துக்கிறோம். ஓகே, மேலேறி அதை ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த கல்லிட உள்ளுக்கார என்ட்ரன்ஸ். சின்ன ஒரு கெப் ஒன்று தான் இருக்குது. இதுக்குள்ளால் இழுகி போயிட்டு தான் அங்கால போகணும். சின்ன ஒரு குகை ஒன்று மாதிரி. ஓகே போகலாம். அம்மா மண்ட பத்திரம். வா, சின்ன கெப் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளுக்கு தான் போகணும். ஷா, மேலே அப்படியே ஃபுல்லாக கான்கிரீட் போட்ட மாதிரி ஒரு கல். அந்த கல்லை தாங்கிறதுக்கு வலதுலையும் இடதுலையும் ரெண்டு சைடுக்கும் தூண் மாதிரி இன்னும் நிறைய கல்லுகள். ஒரு குகையொண்டுக்கு உள்ளுக்கு போகிற ஃபீல். உண்மையை சொல்ல போய்த்தா குகையொண்டு தான். வா, ஃபுல்லாக கல்லால் சூழப்பட்ட ஒரு குகையொண்டுக்கு உள்ளுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே வாங்க ஃபுல்லாக சுற்றுவோம். இந்த கல் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான அமைப்பில் அமையப்பெற்றிருக்குது. இந்த கல்லை செஞ்சு கொண்டு வந்து இந்த இடத்துல வச்ச மாதிரி வித்தியாசமாக அற்புதமாக அமையப்பெற்றிருக்குது. இந்த குகையெல்லாம் பார்க்குறப்போ இதுக்குள்ளுக்கும் ஏகப்பட்ட வரலாறுகளிக்கும் போலிக்குது. பா, சான்ஸே இல்லை. அவ்வளோ குகைகள் இடக்கிட. பா, சான்ஸே இல்லை. அற்புதம் அற்புதம். பார்க்குறது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாயிக்குது. படத்தில் பார்த்த இடம் ஒன்று வந்து நேரில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல். வா, சுற்றி எங்கே பார்த்தாலும் கட்குகைகளாக தங்கிக்குது. கவனமாயிக்கணும் பிரயாணத்தில். இதெல்லாம் ஃபுல்லாக முள்ளு மரம் பட்டிச்சு. அவ்வளோதான். வந்திக்கிற கிளைமேட் சட்டப்படி ஒரு கிளைமேட். அழகான ஒரு மாலை பொழுது ஜாய் ஆகிக்குது. எல்லாம் இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே கூல் ஆகிக்குது. கீழேந்து
நிறைய குகைகள்லாம் பார்த்துட்டு நிறைய கல்லுக்கு இடையால் சின்ன சின்ன இடர்களுக்குள்ளாலையெல்லாம் ட்ராவல் பண்ணி ஃபைனலாக இந்த கல்லிட டொப்பை வந்து அடைஞ்சிட்டோம். இதான் டொப். அந்த இடத்துக்கு மீறி அந்த வியூவை பார்ப்போம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கல்லிடாக டொப். இதுக்கு கீழே நிறைய கட்குகைகள் அமைய பெற்றிருக்குது. இந்த இடத்துலேருந்து அக்குரண புலுகுஹத்தென்னையிட நியாயமான வியூவையும் பார்த்து கொள்ளலாம். இந்த இடத்துல கல் ரெண்டுக்கு இடையில பெரிய ஒரு கெப் ஒண்டிக்குது. கல் பிளவுபட்ட மாதிரி கீழே விழுந்தா தூக்கி தான் எடுக்கணும் போல இருக்குது. இந்த கல்லுக்கு நிறைய வரலாறுகள் சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமான ஒரு வரலாறாக முன்னைய காலத்தில் இந்த கல்லிட மேலே டொப்பில் வீடு கட்டி மக்கள் வாழ்ந்ததாகவும் ஒரு வரலாற்று கதை இருக்குது. இந்த இடத்துல அழகான கல்லுகளால் சூழப்பட்ட வியூ இருந்தாலும் எல்லாத்தையும் விட டேஞ்சர். சுற்றி ஈக்கிற எல்லா செடிகளும் பெரிய பெரிய முட்களால் ஆன செடிகள். ஸோ கவனமாக இருக்கணும். குத்திப்பட்டா அவ்வளவுதான். பார்த்தா விளங்கும். ஓகே காய்ஸ், அக்குரண புலுகுஹத்தென்னையில் அமைய பெற்றிருக்கிற பெரிய ஒரு கல், அதுக்குள்ளுக்கு இடைக்கிட சின்ன சின்ன கல்லாலான கட்குகைகள். இப்படியான இடத்த இவ்வளவு காலம் நாங்கள் கதைகளில் கேட்டிக்கிறோம், படங்களில் பார்த்திக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஃபெஸ்ட்டாக ரியலாக வந்து இந்த இடத்த பார்த்துட்டோம். உண்மையிலே அற்புதம், அட்டகாசம், அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. எப்படி கதைகளில் பார்த்தோமோ அதே மாதிரி ரியலாக இருக்குது. பெரிய கல், அதுக்கு இடையில சின்ன சின்ன கட்குகைகள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். வித்தியாசமான ஒரு அனுபவம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய், see you.